இந்தியாவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறான்னு சொல்லி வந்தார்ல. அப்போ லேடியா மோடியான்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வந்து பாஜக தனியாக நின்றுச்சு. முக்கியமாக அது 2 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. இப்போ திருப்பி மீண்டும் பார்த்தீங்கன்னா 5 விழுக்காடை தாண்டி பெரிய அளவில் பாஜக வளரலை. இது அரித்மெட்டிக். பாஜகவை 4 விதத்தில் நீங்கள் வந்து வீழ்த்தாமல் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அதில் முக்கியமானது பணபலம். சில தினங்களுக்கு முன்பு பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் நெருப்புடா, என்னை நெருங்க முடியாது, அது எப்படி என்னை வந்து அணைச்சிடலான்னாங்க. அணைச்சிட்டாங்கல்ல. உரிய மரியாதை கிடைக்கலங்கிற. என்ன மரியாதை கிடைக்கல? சோனியா காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர் விஜயதாரணி, 3 முறை எம்எல்ஏ விஜயதாரணி டெல்லிக்கு போருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக நான் நெருப்புடான்னு சொன்னாங்க. என்னை யாரும் நெருங்க முடியாதுன்னாங்க. இது அவங்களே கொடுத்த பேட்டி. ஒரு நாள் அணைச்சாங்கல்ல. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்காக பாஜக பெரும் பணத்தை முதலீடு செய்திருக்கிறது. காங்கிரஸுடைய தலைவர்களை உடைக்கணும் ஏதோ ஒரு வகையில், ஒன்று பயமுறுத்தி, இல்லை பணம் கொடுத்து, இல்லைன்னா அதிகாரத்தை காமிச்சு, இல்லை ஊழல் குற்றச்சாட்டை காமிச்சு உடைக்கணும். இந்த நிலம் வந்து சமூக நீதி பேசுகின்ற நிலம், திராவிடம் பேசுகின்ற நிலம். இதில் எப்படி பாஜக சித்தாந்தத்தை முளைக்க வைக்கணுமோ அதை வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக ஆதிக்கமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து அதை முளைக்க வைக்க பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம். அது சாத்தியம் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்கிற அளவுக்கு போச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் 2024 பாஜக 2 இலக்கங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க? அதிமுகவுடன் கூட்டணியும் இல்லை. கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணி இருந்தது, இப்போ அதிமுக கூட்டணியிலையும் இல்லை. பாஜக கூட இன்னும் யார் யார் போகிறாங்கங்கிறது இந்த இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் இன்னும் உறுதிப்படுத்தலை. பாஜகவோட போனால் நம்ம வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, அதிமுகவோட போனால் தானே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்னும் உறுதிப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் 2 இலக்கங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க? அதாவது இதை நீங்கள் யாருன்னு கூட சொல்லலை, மிகப்பெரிய ஒரு ஆள் என்று அரசியல் கணக்கீட்டாளர் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரே வந்து 2 தினங்களுக்கு முன்பு சொன்னார். அகில இந்திய அளவில் வந்து பாஜக வந்து 250லேருந்து 300 இடங்கள் வரும், தமிழ்நாட்டில் வந்து 10 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்றால் அரசியல் பகுப்பாய்வாளர் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது என்பது ஆச்சரியம். எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? ஒன்று அரித்மெட்டிக் அடிப்படையில் சொல்கிறாங்களா? ஏன்னா இன்னும் வந்து ஒருத்தர் சொன்னதுனால மட்டும் வச்சு ஒரு பாஜக வளர்ந்துட்டு தான் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஒன்று எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்கிறாங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு எண்ணங்களின் அடிப்படையில் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ கடந்த கால வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் பாஜக வளர்ந்துருக்கிறதா? இப்போ அரித்மெட்டிக் அடிப்படையில் ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா அது வந்து லாஜிக். அதில் வந்து ஒன்றும் நம்ம மறைக்கிறதுக்கு இல்லை. அதாவது அரசியல் என்பதே வந்து எண்ணிக்கையின் ஒரு கணக்கீட்டு அடிப்படையில் வந்து பார்க்குறது தான். எண்ணிக்கை தான் அரசியல். அதன் அடிப்படையில் பார்த்தா பாஜக வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது 1996 பாரதிய ஜனதா கட்சி 4 விழுக்காடு ஓட்டு வாங்கினாங்க தனித்து நின்று, எந்த கூட்டணியும் கிடையாது. அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அளவில் ஒன்றும் பேசப்படாத கட்சி. இது யாரும் பேச மாட்டாங்க. பாஜகனாவே பாதி பேருக்கு தெரியாது. இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று 4 விழுக்காடுகளை வாக்குகளை வாங்கினாங்க சட்டமன்ற தேர்தலில். அதில் கூட பத்மநாபபுரம் சட்டமன்றத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்றார், வேலாயுதம் சொல்லிட்டு. அவர் தான் வந்து தமிழக பாஜக வரலாற்றில் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு சென்ற ஒரு நபர். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 98 ஜெயலலிதா கூட வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டு சேர்த்து அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து தோல்வி அடைந்தது. பெரும்பாலான 39 இடங்களில் வந்து அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. அதில் 3 இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெற்றார். அதுதான் அவர்கள் பாராளுமன்றத்திற்கான முதல் வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் அவர் வாஜ்பாய் பிரதமர் ஆனதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அந்த வாஜ்பாய் ஆட்சியை கலைச்சதை பார்த்தோம். உடனே வந்து 99 மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. ஒரு வருடம் கூட தாக்கு பிடிக்கல.
அப்போ இந்த காட்சி மாறிச்சு. 99 திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது. அதில் 4 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றாங்க, 4 தொகுதிகள். அப்போ பாஜக வளர்ந்தது மாதிரியான ஒரு பிம்பம். அதான் அதிமுக திமுக 2 கட்சிகளோடு சேர்ந்து தான் அவங்க வெற்றியை பெற்ற வரலாறு. அதே போன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 தமிழ்நாடுடைய பாராளுமன்ற தேர்தல், அதாவது 2019க்கு முன்பாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 கட்சிகள் போட்டி நடந்தது. திமுக தனியாக நின்றுச்சு, அதிமுக தனியாக இருந்தது, காங்கிரஸ் தனியாக இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 8 to 16 இடங்களில் போட்டி போட்டாங்க. அப்படி தனித்தனியாக இருந்தது. அப்பொழுது வந்து பாஜக தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழ் நீதி கட்சி இவர்கள்லாம் ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பெரும்பாரியான வெற்றி பெற்ற. அப்போது தான் வந்து ஜெயலலிதா சொன்னாங்க லேடியா மோடியான்னு 2014. அப்பொழுது மோடி வந்து இந்தியாவிற்கே வந்து இந்தியாவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான்னு சொல்லி வந்தார்ல. அப்போ லேடியா மோடியான்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வந்து பாஜக தனியாக நின்றுச்சு. முக்கியமாக அது 2 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இப்போ தலைவர் அன்புமணி வந்து இதில் தருமபுரியில் வெற்றி பெற்றார். அதே மாதிரி நாகர்கோவில் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றார், பொன்னார் வெற்றி பெற்றார். திமுக எதுலேயுமே வெற்றி பெறலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல், இதை வைத்து பாஜக வளர்ந்துடுச்சா அப்படின்னா ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா 4.8 4.9 வாங்கினாங்க, 5க்கு உட்பட்டு தான். ஆனால் 2022 நகராட்சி இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, நகர உள்ளாட்சி தேர்தல், அதில் தனியாக நின்றாங்க. அதிமுக கூட்டணி இருந்தால் கூட அந்த தேர்தல் எல்லாம் தனியாக நின்றாங்க. அப்பொழுது பாஜக வாங்கிய ஓட்டு சதவீதம் என்பது 5.6, அதுதான் அதிகபட்சம். உடனே என்ன சொன்னாங்க, நாங்கள் பாஜக 3வது பெரிய கட்சின்னு சொன்னாங்க. ஆனால் கம்பேரிஷன் பார்க்கும்போது 2011 இதே உள்ளாட்சி தேர்தலில் சொல்லப்போனால் வந்து 4.1% வாக்குகளை பாஜக வாங்கியிருக்கு. அப்போ திருப்பி மீண்டும் பார்த்தீங்கன்னா 5 விழுக்காடை தாண்டி பெரிய அளவில் பாஜக வளரலை. இது அரித்தமெட்டிக். இப்படிப்பட்ட சூழலில் எப்படி 10 இடங்கள் வரும்ங்கிற கேள்வி இருக்கிறது. இதுதான் முக்கியமானது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, பாஜகவிற்கு பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. அதை 2 பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் வளர்ந்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு பாஜக வந்திருக்கிறது. பாஜக தலைமை வருது, எண்ணிலடங்கா பணம், பிளாங்க் செக்கே கொடுத்துடலாம். அதை வைத்து என்ன செய்வாங்க, இன்னும் ஆட்களை இழுப்பாங்க, ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு விதத்தை புரிஞ்சுக்கணும், வளர்ச்சியும் வீக்கமும் ஒரே மாதிரி தான். அது வளர்ச்சியாக வீக்கமானு பார்க்குறவருடைய கணக்கு தான் தெரியும். ஏன்னா வீக்கமும் ஒரு வளர்ச்சி தானே. இந்த வீக்கத்தை வளர்ச்சியாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க. பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பாஜகவை 4 விதத்தில் நீங்கள் வந்து வீழ்ச்சி அடையாமல் வீழ்த்தாமல் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அதில் முக்கியமானது பணபலம். இன்றைக்கி நமக்கு உதாரணமே இருக்கே, இன்றைக்கி தேர்தல் நிதி பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேலே அவங்களுக்கு வந்துச்சு. பாஜகவுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா கட்சியும் சேர்த்தா கூட 1000 கோடி இல்லை. ஒன்று பிஎம் கேர் எடுத்துக்கங்க, இன்றைக்கி அதானி அம்பானி போன்ற பெரும் பண முதலைகள் கொடுக்கின்ற பணம், கணக்கில் அடங்கா பணம். அப்போ இந்த பணங்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாஜக எப்படி வேணாலும் வளர்த்துடுங்க, பயமுறுத்துங்க, காசை கொடுங்க, ஆளை தூக்குங்க. இன்றைக்கி சமீபத்தில் விஜயதாரணி எப்படி உள்ள வராங்க, காங்கிரஸ் பாரம்பரியம் மிக்க குடும்பம். சில தினங்களுக்கு முன்பு பேடி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, நான் நெருப்புடா, என்னை நெருங்க முடியாது, அது எப்படி என்னை வந்து அணைச்சிடலான்னாங்க. அணைச்சிட்டாங்கல்ல. உரிய மரியாதை கிடைக்கலங்கிறாங்க. என்ன மரியாதை கிடைக்கல? சோனியா காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர் விஜயதாரணி, 3 முறை எம்எல்ஏ விஜயதாரணி. காங்கிரஸ் கட்சி ஒரு பாரம்பரியமான குடும்பம், காங்கிரஸ் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் விஜயதாரணி. 3 முறை எம்எல்ஏவாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்னை சோனியா காந்தியோடு நெருக்கமாக இருக்கின்றவர் விஜயதாரணி. இது துரோகம் இல்லையா? இன்னும் நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவி முடியலைங்க, 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பதவி காலம் இருக்கிறது, அது முடியணும்ல. எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், தொடர்ந்து வாய்ப்பு கேட்குறேன், இவங்க தர மாட்டேங்கிறாங்க. 3 தடவை எம்எல்ஏ கொடுத்துட்டாங்க. எத்தனையோ எம்எல்ஏ கொடுக்காதவர்கள்லாம் காங்கிரஸில் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இன்னும் காங்கிரஸில் இருக்காங்க. இன்னும் லிஸ்ட்டே அறிவிக்கலையே. அப்போ நீங்கள் பதவிக்காக இருக்கிறீங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் உங்களை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கன்னியாகுமரியில் எப்படிங்க நிறுத்துவாங்க? கன்னியாகுமரியில் வந்து நாடார் பெல்ட்டு,
75 விழுக்காடுக்கு மேலே இருக்கவர்கள் ஒன்று இந்து நாடார் இல்லை கிறிஸ்துவ நாடார். அங்கே கிறிஸ்துவ நாடாரோ இந்து நாடாரை தவிர வேறு யார் நிறுத்தினாலும் ஜெயிக்க முடியாது. இது கடந்த கால வரலாறு. ஒன்று பொன்னார் வெற்றி பெறுவார், இல்லைன்னா விஜய் வசந்த் வெற்றி பெறாரு, இல்லை யாராவது ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் வெற்றி பெறுறாங்க சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். ஆனால் இந்த வில்வங்கோடு பகுதியில் நீங்கள் விஜயதாரணி சமூகத்தை சார்ந்த பிள்ளைமார் சமூகம் இருக்காங்க, முதலியார் சமூகம். அதை தவிர அங்கே வேறு இல்லையே. அப்போ உங்களுக்கு அதை பார்க்குறாங்க. இப்போ வந்து என்ன டீலில் உள்ள போகிறீங்க? ராஜ்யசபா கொடுத்துருவாங்கன்னு ஒரு டீலில் போகிறீங்க. ராஜ்யசபா டீல் கொடுத்துட்டாங்கன்னா மத்திய அமைச்சர் ஆகிடலாம். அப்போ உங்களுடைய கொள்கையை விட, உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை விட உங்களுடைய பதவி உங்களுக்கு முக்கியமாக தெரியுது. 30 வருஷமாக காங்கிரஸுக்கு நான் உழைச்சேன், அது அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். உழைக்காமல் எப்படி மீண்டும் மீண்டும் எம்எல்ஏ சீட்டு தருவாங்க? வேட்பாளருக்கும் சில தகுதிகள் இருக்கும், வேட்பாளருக்கும் சில ஆதரவு இருக்குங்கிற அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் சீட்டு தராங்களே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவில் பெண்களுக்கு பாருங்கள் மரியாதை இருக்குது. சட்டமன்றத்துக்கு போனாலும் அங்கே பெண்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்றம் அங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் எம்பிகள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், காங்கிரஸில் அந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. ஆதிக்கம் இங்கே இருக்குங்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாநில தலைவர் பதவிக்கும் விட மாட்டேங்கிறாங்க, ஒரே ஒரு உதாரணம், எம்பி சீட்டும் தர மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். விபி துரைசாமி திமுகவுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் விபி துரைசாமி. சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகராக வந்து விபி துரைசாமி. அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாங்க பாஜகவில் சேர்ந்தார். அவருடைய நிலைமை என்ன? இப்போ துணைத் தலைவர், பாஜக மாநில துணைத் தலைவர். அவ்வளோதானுங்க. அங்கே திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் இருந்தவருங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்தார். இந்த இதுவும் நல்ல பெரிய பொறுப்பு தானே. எங்க எம்பியாக இருந்தார், அவருக்கான வந்து மதிப்பு கிடைச்சது. நீங்கள் பாருங்கள் அவர் மேடையில் எப்படி நடத்தப்படுகிறாருங்கிற பாருங்க. அவரை சாதி ரீதியாக எப்படி வந்து அவர் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாருன்னு பாருங்க. இன்னைக்கு பேச முடியுதா மீட்டிங்கில்? கேமராவில் பேச முடியுதா? 2020 வந்தார் பாஜகவுக்குள்ள. இன்றைக்கி அவர் சீட் கொடுப்பாங்களா? எம்பி சீட்டு கிடையாதுங்க. அவருக்கு எம்பி சீட் கொடுப்பாங்களா? கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை கொடுப்பாங்களான்னு கிடையாது. அவர் நிலைமையாக தான். குஷ்பு போய் சேர்ந்தாங்க பாஜகவில். என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்க? குஷ்பு கொடுக்க போகிறாங்களா? கொடுக்கலாம். மகளிர் ஆணையங்க, உறுப்பினராக இருக்காங்க. மகளிர் ஆணையத்தில் தான் நம்ம வந்து விஜயசாந்தி இருந்தாங்க, நடிகை விஜயசாந்தி இருந்தாங்க. அவங்க காங்கிரஸுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? பாஜகவில் குஷ்புக்கு முன்னாடி விஜயசாந்தி போய் சேர்ந்தாங்க. அவங்களும் ஆந்திராவில் ரொம்ப பாப்புலர் தான். அவங்க உடனே வந்து பாஜகலேருந்து காங்கிரஸுக்கு வந்துட்டாங்களே. வேறு என்ன பிரச்சனை? ஏற்கனவே பாஜகவில் பாலியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பார்க்குறோம். காயத்ரி ராமுடைய வீடியோக்களை பார்க்கத்தானே செய்கிறோம். அவர்களுக்கு பிரச்சனை என்ன? மேலே நேரடியான குற்றச்சாட்டு. எப்படி ஹனி டிராப் வீடியோஸ், அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இன்னைக்கு வந்து காயத்ரி ராம் சொல்கிறாங்களே வெளிப்படையா. நடிகை கௌதமி வெளியே ஓடி வந்து கதறி வந்துட்டாங்களே. இதெல்லாம் வரலாறு. விஜயதாரணிக்கு என்ன நடக்குன்னு விஜயதாரணிக்கு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அங்கே பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு. இது நான் சொல்லலை, குஷ்பு சொன்னாங்க ஆரம்பத்தில், காயத்ரி ராம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கௌதமி சொன்னாங்க. அதனால் வந்து அடுத்தடுத்து விக்கெட் விழுன்றாரு அங்கே உள்ள மாநில தலைவர். அடுத்தது யாருன்னா இது விஜயதாரணி போலவேவா இல்லை வருவாங்க இல்லைங்க. யார் பணத்துக்காக ஆசைப்படுகிறார்களோ, அல்லது பதவிக்காக ஆசைப்படுகிறார்களோ, அல்லது குற்றம் செய்து விட்டு தப்பிக்க நினைக்கிறாங்களோ, இந்த 3 கேட்டகரி தான். ஏன் ஓப்பனாக உடச்சி பேசலாம். அடுத்து திருநாவுக்கரசர் வருவார்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி போவார் பாருங்க. ஏற்கனவே போனவர் தானே. ஏற்கனவே போனவர் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து அதிமுகலேருந்து தனி கட்சி ஆரம்பித்தார், பாஜகவுக்கு போனார், மறுபடியும் காங்கிரஸ் வந்து மறுபடியும் போனார், மறுபடியும் போகலாம். ஏனென்றால் அவருக்கு வந்து சீட்டு அவர் வந்து மாவட்ட செல்வ பெருந்தகை பதவியேற்பு வந்து ரொம்ப ஜம்முன்னு பேசினார். அவர் அரசியலில் எல்லாரும் பேசுவாங்க ஜம்முன்னு. அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். பாஜகவில் சேருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக விஜயதரணி என்ன பேட்டி கொடுத்தார்? நான் நெருப்புடா, என்னை அணைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க தான் பேட்டி கொடுத்தாங்க. டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்பாக, டெல்லிக்கு போடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக நான் நெருப்புடான்னு சொன்னாங்க. என்னை யாரும் நெருங்க முடியாதுன்னு நாங்கள். இது அவங்களே கொடுத்த பேட்டி. ஒரு நாள் அணைச்சாங்கல்ல, அது கணக்கு இல்லை. இப்போ திருநாவுக்கரசருக்கு அவர் எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தாரு? காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே இருந்துட்டார் அந்த பதவியில் இருந்தார், எதிர்பார்த்தாங்க. மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில் எம்பி அன்னைக்குன்னு எதிர்பார்க்குறாரு. அதான் இப்போ முஸ்லீம் கொடுக்கலாம். அங்கே முஸ்லீம் லீக் கொடுக்குறாங்க. அன்றைக்கி வந்து அவர் வந்து இப்போ அவர் சார்ந்த முக்குலத்தூர் வாக்குகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா இன்றைக்கி பாஜக ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு, டிடிகே ஆதரிக்கிறாரு, சசிகலா ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சமுதாய வாக்குகள் பெரும்பான்மையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்காங்க. இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மையாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் முக்குளத்தூர் சமூகம், அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய சமூகம். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இஸ்லாமிய சமூகத்திலேயே ஒரு சில பேர் வந்து அவர் ஆதரிக்கிறாங்க. அவர் வந்து அந்த ஊரில் அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கார், அறந்தாங்கில தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறார். இப்போ அது வாய்ப்பு இருக்கலாம். மூன்றாவதாக இந்த ப. சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் போகலாம். அவர் தான் காங்கிரஸ் நிற்க போகிறேன்னு சொல்லி சிவகங்கையில் வேலைலாம் செஞ்சுட்டு என்ன வேணாலும் வேலை செய்யுங்க, இந்த சில சீட்டு கிடையாதுங்க அவருக்கு. கூட இருக்கிறவங்க காங்கிரஸ் எம்எல்ஏ வச்சுட்டு இந்த தடவை கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கிடையாது. ராகுல் காந்தியோட அவருக்கு டேர்ம் சரியில்லை. ராகுல் காந்திக்கு அவருக்கும் எந்த டேர்ம் சரியில்லை. நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஜோடா யாத்திரையில் அவர் போய் ராகுல் காந்திகிட்ட பேசினதை பார்த்தீங்களா? கூட நடந்ததை பார்த்தீங்களா? கிடையாது. என்ன காரணம் அவருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பணப்பிரச்சனை கிடையாதுங்க. ப. சிதம்பரத்திற்கு பணப்பிரச்சனை கிடையாது. கார்த்திக் சிதம்பரம் வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க. அவங்க அப்பா மத்திய அமைச்சராக இருந்தார், காங்கிரஸில் பாரம்பரியமாக இருந்துட்டு வராங்க அந்த குடும்பத்தில். அவர் எப்படி போவார்? அதுதான் அங்கே தான் லிங்க் இருக்குது. 2006 ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார் 2006. அப்போ இந்த ஏர்செல், அப்போ தான் அந்த ஏர்டெல்லாம் வர்றாங்க, தனியார் நிறுவனம் தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ளே வர்றாங்க. இப்போ ஏர்செல்லுடைய நிறுவனத்தில் மேக்ஸுங்கிற ஒரு நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம், மலேசியா நிறுவனம் 3500 கோடி வந்து முதலீடு செஞ்சாங்க. அது வந்து முதலீடு செய்வதில் பல சட்ட சிக்கல்கள் இருந்தன. மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவருடைய அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டு ப. சிதம்பரத்துடைய மகனான கார்த்திக் சிதம்பரம் அதற்கு உதவி செய்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. அரெஸ்ட் எப்போனா அரெஸ்ட் பண்ணலாம். அதோட இன்னொன்று இருக்குது. 2011 ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது இந்த வேதாந்தா நிறுவனம் இருக்காங்கல்ல, தூத்துக்குடியில் வச்சுருக்காங்கல்ல ஸ்டெர்லைட், வேதாந்தா நிறுவனம், அவங்களுக்கு இந்த எஃகு தொழிற்சாலை இருக்கிறது. எஃகு தொழிற்சாலைக்கு கிட்டத்தட்ட 223 சீனர்கள் வேலைக்கு தேவைப்பட்டாங்க தொழில்நுட்ப அடிப்படையில். அப்போ சீனாவிலேருந்து விசா வாங்குவது சிரமம் இருந்தது. 2010க்கு அப்புறம் இந்த சீனா விசாவை ஒன்றிய அரசு வந்து ரொம்ப கடினப்படுத்தி விட்டது. அவ்வளோ எளிதாக கிடைக்காது. அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம் அதை பயன்படுத்தி 50 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டு விசா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ நெருக்கடி, அவரை கைது செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அது 2020 வேகம் எடுத்து விட்டது அந்த கேஸ். இந்த ஏர்செல் மேக்ஸ் கேஸும் இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு 50 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கின விஷயமும் இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக ப. சிதம்பரத்துடைய மகனான கார்த்திக் சிதம்பரத்துக்கு இருக்கிறது. எங்க தன்னை காப்பாற்றிக்க நினைக்க மாட்டாங்களா? சித்தாந்தம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? அவங்களுக்கு சொத்து பிரச்சனை இல்லை, காசு பிரச்சனை இல்லை, ஜெயிலுக்கு போய் யாரும் நினைக்க மாட்டாங்க. பேசும்பொழுது பூரா பாஜக குற்றம் சாட்டி தான் பேசுகிறாரு, காங்கிரஸை விட்டு கொடுக்காம தானே பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு சொல்லி அவங்க தானே பேசுகிறாங்க. பல்வேறு கருத்துக்களுங்க, பல்வேறு கருத்துக்கள், காங்கிரஸுக்கு எதிரான கருத்துக்களை ப. சிதம்பரத்துடைய மகனான கார்த்திக் சிதம்பரம் வச்சிருக்காரு. பல்வேறு எதிர்கருத்துக்கள், எத்தனையோ கருத்துக்களை வந்து காங்கிரஸே மறுத்திருக்க, ராகுல் காந்தியே முரண்பட்டிருக்காரு. ஒரு எம்பியாக இருந்து கொண்டு கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த தடவை சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு வெளிப்படையான தகவல். சிதம்பரம் அவர்களுக்கு கூட சீட்டு கொடுப்பாங்க, இவருக்கு கொடுப்பாங்கன்னு டவுட். அப்போ இந்த இடத்துல முரண்படும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பெரிய பாரம்பரிய குடும்பம், அதான் நம்ம கேட்டேன், பெரிய அவங்க அப்பா தொடர்ந்து, அதைத்தான் திருப்பி சொல்கிறேன், பாரம்பரிய குடும்பம். உதாரணம் இருக்கு, மத்திய அமைச்சராக தொடர்ந்து வந்துட்டு குமரி அனந்தன் காங்கிரஸில் பாரம்பரியமான தலைவர், காமராஜரோட நெருக்கிய நண்பர். அவர் மகள் தமிழிசை வந்து பாஜகவில் போய் சேரலையா? அவங்க போனாங்கன்னா அவங்க ஆரம்பத்திலே பாஜக போயிட்டாங்க. காங்கிரஸில் வந்து எந்த பதவியும் அவங்க அனுபவிக்கல, உறுப்பினராகவும் சேரல. இவர் எம்பியாக 2 தடவை இருந்திருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறேன், விஜயதாரணி 3 முறை எம்எல்ஏ இருந்தாங்களே. விஜயதாரணி 3 முறை எம்எல்ஏ இருந்தாங்களா இல்லையா? சோனியா காந்தியோடு நெருக்கமாக இருந்தாங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அவரெல்லாம் ஒரு அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? ஜோதிமணியை விட விஜயதாரணி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்களா இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பு தானே. நம்பிக்கை வச்சுருந்தா எம்பி சீட்டு கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல? திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் எம்பியாக இருக்கிற சிவா, திருச்சி சிவா அவர்கள், அவருடைய மகன் போய் பாஜகவில் சேரலையா? அவர் எப்படிப்பட்ட பேச்சாளருங்க? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளருங்க திருச்சி சிவா அவர்கள். சிறந்த நாடாளுமன்ற வாதி என்று பேர் எடுத்தவர். அவர் மகன் போய் பாஜகவில் சேர்ந்தார்ல, எதுவும் பார்க்க முடியாது. ஆகையால் இது எல்லாமே திருப்பி சொல்கிறேன்,
ஒன்றும் அளவு கடந்த பணம் அவர்களிடம் இருக்கிறது. ஓட்டு வங்கி ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அரித்தமெட்டிக்காக ஒன்றுமே கிடையாது. 5 விழுக்காடுக்கு மேலே அவங்க 5.41 விழுக்காடுக்கு மேல் பாஜக தமிழ்நாட்டில் வாங்கினதா சரித்திரமே இல்லை. தனித்து நின்று கூட்டணியை விட்டுருங்க, தனித்து நின்று 5.41 விழுக்காடுக்கு மேல் பாஜக ஓட்டு வாங்கலை. நாம் தமிழரை விட கம்மி தான். நாம் தமிழர் கூட 10 விழுக்காடு வந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட 6 விழுக்காடுக்கு மேலே இருக்குது. ஆனால் எப்படி நாங்கள் 10 இடம் வெற்றி பெற போகிறோம்னு சொல்கிறாங்க? எதன் அடிப்படையில்? பணம், அதிகாரம், ரெண்டு தான். பணமும் இருக்குது, அதிகாரம் பண்ணால் என்ன? இடி கையில் வச்சுருக்காங்க, சிபிஐ கையில் வச்சுருக்காங்க, என்ஐஏ கையில் வச்சுருக்காங்க. இந்த சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு வலுவாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மிரட்டி பார்க்குறாங்க. அதனால தான் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழும் அப்படின்ட்டு பாஜக தலைமை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விழுந்துடும், இன்றைக்கி ஒரு விக்கெட், அப்புறம் நாளைக்கு விக்கெட் விழுகும், தேர்தலுக்கு முன்பாக பல விக்கெட்டுகள் விழுவும். விழுந்துட்டு தானே இருக்குது. விஜயதரணியை நீங்கள் பாஜகவுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு, அந்த செய்தி 5-6 வருடங்களாக சொல்லப்பட்டது. அவங்க பாஜக போயிடுவாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற திருநாவுக்கரசரோ கார்த்திக் சிதம்பரமோ அது யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது திருநாவுக்கரசர் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கொடுப்பார்கள் என்ற செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. போட்டியில் அவர் இருந்தார், ரேஸில் அவர் இருந்தார், மாணிக் தாகூர் இருந்தார், திருநாவுக்கரசர் இருந்தார், செல்வ பெருந்தகை இருந்தார், இவங்களாம் இருந்தாங்க. அப்போ இவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறனால அவங்க எல்லாம் போகாமல் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. ஏன்னா திருநாவுக்கரசருக்கு ஏற்கனவே பாஜக தலைவர்களோட தொடர்பு இருக்குது. இப்போ பெரிய தொடர்பு கிடைக்கலனாலும் செல்வ, அதாவது இதை நான் உறுதியாக அறிவிக்க முடியாது, யூகத்தின் அடிப்படையில் நானும் சொல்கிறேன். ஆனால் அந்த யூகம் தானே இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கு. விஜயதரணியும் இந்த யூகத்தின் அடிப்படையில் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அது வெற்றி அடைஞ்சிருக்குல்ல, அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். கார்த்திக் சிதம்பரம் அவர்களையும் நான் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். காரணம் அவர்களுடைய அந்த ஒரு பத்திரிகையாளராக அவர்களுடைய அந்த நடவடிக்கை. அவருக்கு மீண்டும் சீட்டு தரக்கூடாதுன்னு சொல்லி சுதர்சன நாச்சியப்பன் உள்ளிட்ட சீனியர்லாம் எதிர்த்தாங்க. அந்த வகையில் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் ரைட். ஆனால் கட்சியே மாறுவார் அப்படிங்கிறது. சுதர்சன் நாச்சியப்பன், சிதம்பரம் எல்லாம் சிவகங்கை தொகுதின்னு வைங்க, அவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸு. சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களுமே ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக இருந்தவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் ராமசாமின்னு, அவரும் அந்த தொகுதியை சார்ந்தவர் தான். அவரும் ப. சிதம்பரம் அவர்களும் நெருங்கிய தொடர்பு தான். இவர் எல்லாமே உள் பாலிடிக்ஸ் தான், அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாச்சியப்பன் அவர்களோ ராமசாமி அவர்களோ ப. சிதம்பரம் அவர்களோ கட்சியை விட்டு போக மாட்டாங்க. அவர்கள் காங்கிரஸில் பழந்துண்டு கொட்டை போட்டவர்கள். ஆனால் கார்த்திக் சிதம்பரோட பேச்சு பாருங்களேன். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எல்லாமே இண்டிகேஷன் தாங்க. அரசியலில் நம்ம எப்படி கணிக்கிறோம்? அது கார்த்திக் சிதம்பரம் பேச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இது மாதிரி அங்கே காங்கிரஸ்காரனில் கேட்கும்போது அதான் உட்கட்சி ஜனநாயகங்கிறாங்க. சவான் சொன்னார்ல, கடந்த ஒரு வருஷமாக சவானுடைய பேச்சு இப்படி இருந்துச்சு. அசோக் சவான், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வர், அவர் பேச்சு இப்படி தாங்க இருந்துச்சு. திடீர்னு ஒரு குதர்க்கமான கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருந்தார். போயிட்டார்ல, போனாரா இல்லையா? நம்ம கண்ணால் பார்த்தோம்ல. அஜித் பவாருடைய பேச்சு அப்படி தானே இருந்துச்சு. இவங்க எல்லாமே நிலையான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களா? பார்த்தீங்களா? மாற்றி பெல்ட் அடிப்பாங்க, சொல்லிவிட்டு நாங்கள் கருத்தை மாற்றுவாங்க. விஜயதரணி இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. அது முக்கியம், அது அதிர்ச்சியானது. விஜயதரணி என்றைக்குமே பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை போட்டதே கிடையாது. சமீபத்தில் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை முடிவெடுத்தாங்க. ஆனால் இவர்கள்லாம் அப்படி இல்லை, இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் எப்பொழுதுமே ஒரு சாஃப்ட் பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. சனாதனத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மோடியை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, பாராட்டவும் செய்வாங்க. ஏனென்றால் ஏதோ ஒன்று தலைமையில் எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஏங்க, ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வரும்போது இந்த வீடியோ பரவலாச்சு. கார்த்திக் சிதம்பரம் ஏற்ற மாதிரி வர்றாரு. கார்த்திக் சிதம்பரம் கை கொடுக்க போகிறார் ராகுல் காந்திக்கு. இப்போ கை கொடுக்காம முகத்தை திருப்பிட்டு போனது வீடியோ பார்த்தோமே. இது பரவலாச்சே, இது பரவலாக பேசப்பட்டது. அப்பொழுதே கார்த்திக் சிதம்பரம் பாஜகவுக்கு போயிடுவாருங்கிற பேச்சு வட இந்திய ஊடகங்கள் வந்துச்சு. அப்போ இப்படி ஒரு இண்டிகேஷன் உடல் மொழியில் காமிக்கிறாங்க, பேச்சில் காமிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குதுல்ல. நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொன்னாலும் கூட எதை வச்சு யூகம் பண்ணுறோம்? ஒரு பத்திரிகையாளராக எதை வச்சு யூகிக்கிறோம்? அவங்க நடவடிக்கையில், அவங்க கருத்தில், அவங்க வெளிப்படுத்துகிற விதத்தில் வச்சு நம்ம கணிக்கிறோம். அப்படி தான் நம்ம ஸ்மெல் பண்ண முடியும்.
இப்போ நேரடியாக ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா தான் நமக்கு பத்திரிகையாளரே தேவையில்லையே. பாஜகவுடன் கூட்டணியிலன்னு எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டார். அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்தோம், அது செப்டம்பர் மாதமாக எடுத்தாச்சு அப்படின்னு திரும்ப சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப அதிமுகவிலேருந்து இவங்க இழுத்துருவாங்க, ஆளை இழுத்துருவாங்க பாஜக வெற்றி வாய்ப்புக்காக அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிறது காங்கிரஸ்லேருந்து இழுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பாஜகவுடைய கொள்கையில் முக்கியமான ஒரு கொள்கை என்பது காங்கிரஸ் இல்லாத இந்தியா. ரொம்ப முக்கியமானது. அவங்க வெற்றி பெறுவதை விட காங்கிரஸை ஒழிச்சு கட்டணுங்கிறது முக்கியமான ஒரு கொள்கை, ஆர்எஸ்எஸோட கொள்கை. அதனால தான் ஊபியில் வந்து ஒரு சீட்டு கூட வாங்காமல் நம்ம பண்ண பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி மாறி போச்சுன்னு வைங்க, அகிலேஷ் யாதவோட கூட்டணி வரக்கூடாதுன்னு பல்வேறு காய்கள் நகர்த்தினாங்க. அது தோல்வி அடைந்து விட்டது ஒன்று. அது ஒரு முக்கியமான கொள்கை. அதனால தான் காங்கிரஸ்லேருந்து அவங்க ஆள்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா அளவில். இப்போ சவான் உள்ளே வந்தார், விஜயதரணி உள்ளே வராங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ப்ராசஸ். இதற்காக பெரும் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்காக பாஜக பெரும் பணத்தை முதலீடு செய்திருக்கிறது. காங்கிரஸ்லேருந்து ஆளை இழுத்து வர்றது தான் உடைக்கணும், காங்கிரஸ் உடைக்கிறது தான். காங்கிரஸுடைய தலைவர்களை உடைக்கணும் ஏதோ ஒரு வகையில். ஒன்று பயமுறுத்தி, இல்லை பணம் கொடுத்து, இல்லைன்னா அதிகாரத்தை காமிச்சு, இல்லை ஊழல் குற்றச்சாட்டை காமிச்சு உடைக்கணும். அது ஒரு தனியான ஒரு அஜெண்டா. இரண்டாவது, இப்போது அதிமுகவை உள்ளிழுக்க முயற்சி பண்ணாங்க. அந்த ஐவர் கூட்டணி வச்சுலாம் உள்ளே ட்ரை பண்ணாங்க. அவங்க பயந்துட்டு இருக்காரு. அது உள்கட்சி விவகாரத்தினால அது உள்ளே வராமல் இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், வாசன் வந்து பாஜகவோட கூட்டணி ஆரம்பிச்சு, புதிய தமிழகமே வந்துடுவார் பாஜகவோட. இந்த ஐவர் கூட்டணியுமே பாஜகவோட வந்துடுவாங்க. ஏனென்றால் பாஜக மீண்டும் வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அவங்கள பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டும் பார்க்கல, தமிழ்நாட்டில் ஒரு 10 இடம் வாங்கினா வந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டுருமா? கிடையாது. அவர்கள் அகில இந்திய அளவில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அவர்களுக்கு சாதகம். இப்போ வாசனே நின்று தோற்று போனால் கூட ராஜ்யசபா எம்பி கொடுத்து மந்திரி ஆக முடியும்ல, கிருஷ்ணசாமி ஆக முடியல, ஐக்கிய இவர் நம்ம பாரிவேந்தர் ஆக முடியல, அதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் ஏன் கூட்டணி இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதுவே விஷயம் வேறு, அகில இந்திய அளவில் நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இப்போ விஜயதாரணி சொன்னீங்க, கார்த்திக் சிதம்பரம் சொன்னீங்க, திருநாவுக்கரசரை சொல்கிறீங்க, இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் மற்ற கட்சியிலும் கூட இருக்கலாம். காங்கிரஸ் சொல்லியிருக்கீங்க, இன்னும் வேறு கட்சிகளும் இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், மற்ற கட்சி இருக்கலாம். இப்படிலாம் வரும்பொழுது அந்த இரட்டை இலக்கு வந்து சாத்தியமாகுமா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிம்பத்தை மக்களுக்கு கட்டமைக்க பார்க்குறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, நாங்கள் கட்சி வலிமையாகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து வீக்கம், வளர்ச்சியும் வீக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வீக்கத்தை உருவாக்குறாங்கன்னு இன்றைக்கி 10 தொகுதியை அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. இந்த 10 தொகுதி எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம், தென்காசி, தென் சென்னை, திருவள்ளூர், கன்னியாகுமரி, இப்படி 10 தொகுதி, ஈரோடு, இந்த தொகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கின்ற தொகுதியில் தான் இருக்குது. இப்போ திமுகவோட நேரடியாக முதல்ல அப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம ஒரு பார்த்தோம்னா, இப்போ ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக்கோட நிற்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த முறை முஸ்லீம் லீக்கும் பாஜகவும் தான் போட்டி போட்டாங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனார். அதை பிரித்தது யாருன்னு பார்த்தா அமமுகவுடைய வாக்குகள் பிரித்தன, முக்குளத்தூர் வாக்குகள் பிரிக்கப்பட்டது. இப்போ அவங்கெல்லாம் இப்போ வந்து பாஜகவோட சேர்றாங்க. ஒரு கால்குலேஷன். கன்னியாகுமரியில் ஏற்கனவே நாடார் சமூகத்தை வந்து அவர்கள் வந்து பாஜகவுடைய அனுதாபிகளாக மாற்றி வச்சுருக்காங்க, வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளூரில் காங்கிரஸுடைய இதுதான், ஜெயக்குமார் ஒருத்தர் தான் திருவள்ளூரில் எம்பியாக இருக்கார், அங்கே உடைக்கிறாங்க. நீலகிரி ஏற்கனவே வந்து நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த பெல்ட்டில் பார்க்குறாங்க. தென் சென்னை ஏற்கனவே மயிலாப்பூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எனக்கு மயிலாப்பூரில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க, தென் சென்னையை குறி வைக்கிறாங்க. இப்படி தனக்கு சாதகமான 10 தொகுதிகளை உருவாக்கி இன்றைக்கி போகிறாங்க. ஆனால் இதில் எனக்கு தெரிந்து 10 தொகுதிகளுமே திமுக போட்டியிடலை. அது நம்ம உள்ளுக்குள்ளே போக எனக்கு தெரியல. 10 தொகுதிகளுமே திமுக இல்லை, கூட்டணி கட்சிகள் தான் இருப்பதாக தெரியும். வேலூரில் இப்படி தான் அவங்க கணக்கிடுறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, டபுள் டிஜிட்டை அடிப்பதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க. பணம் பிரச்சனை இல்லை, அதிகாரம் பிரச்சனை இல்லை, ஆளுங்கட்சி இது அதிகாரம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை பற்றியும் அவங்க கொல்லப்பட தேவையில்லை. ஒரு அறமற்ற முறையில் கூட அவங்க உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அறமான அரசியல் எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு யுத்தக்களம் போன்ற ஒரு சூழலை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தினமும் அவர்கள் கொடுக்கின்ற செய்திகள்
தமிழகத்தில் இந்த வருகின்ற பாராளுமன்றத்தில் நம்ம எளிதாக நம்ம பேச முடியாது. ஒரு யுத்தக்களம் போன்று அறமற்ற ஒரு யுத்தக்களமாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு தமிழக களத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற வேலையை பாஜக செய்யுது. அதான் முக்கியம். இங்கே வெற்றி தோல்வி முக்கியமே இல்லை. ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாடு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை. ஆனால் இங்கு இந்த நிலம் பாஜக முளைக்காத நிலம். இந்த நிலம் சமூக நீதி பேசுகின்ற நிலம், திராவிடம் பேசுகின்ற நிலம். இதில் எப்படி பாஜக சித்தாந்தத்தை முளைக்க வைக்கணுமோ அதை அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக ஆதிக்கமான ஒரு சூழலை இன்றைக்கி அதை முளைக்க வைக்க பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம். அது சாத்தியம் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்கிற அளவுக்கு போச்சு. ஏன்னா அவர் எப்படி பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அவருக்கு சிலர் காங்கிரஸ்லேருந்து பாஜக வந்துருவாங்கங்கிறீங்க. பாஜக 10 தொகுதியில் நிற்கிதுன்னு சொல்கிறீங்க. அதுவும் திமுக கூட்டணி நிற்கிற இடத்துல நிற்கிதுன்னு சொல்கிறீங்க. திமுக இன்னும் வேட்பாளர் பட்டியலில் தொகுதி பங்கீடு இன்னும் முடியல. காங்கிரஸ்ல இருந்தும் அவங்களுக்கு இன்னும் வெளியிலும் வரல. அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.